நான் வேணா நார்மலா ஆரம்பிக்காம அப்படியே இந்த டேபிளுக்கு அடியில இருந்து அப்படியே மேல வரேன். நீ என்ன பண்ணு, இது ஃபுல்லா தண்ணி இருக்கிற மாதிரியும் அதுக்கு நடுவுல ஒரு தாமரை மலர்ந்து வர மாதிரி அதுக்குள்ள இருந்து நான் வர மாதிரி ஒரு இன்ட்ரோ வச்சா நல்லா இருக்கும்ல. ஏன்னா நீங்க வந்து அங்க இங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒன்னு ரெண்டு வீடியோல யூடியூப்லயோ இன்ஸ்டாலயோ பாத்திருப்பீங்க. இது என்னுடைய புது முயற்சி. அப்புறம் மகளே, வெல்கம் டு மை சேனல். இது அச்சூஸ் ரியாக்ஷன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ மக்களே, புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சாச்சு. என்ன பண்ணலாம், முதல் கண்டென்ட்டே நல்ல கண்டென்ட்டா பண்ணலாம் அப்படி இப்படின்னு மண்டைய கசக்கி புழிஞ்சு யோசிச்சேன். மண்டைக்குள்ளதான் மூளை இல்லையே, அப்புறம் எங்க இந்த ஐடியா வரும். சோ அதனாலதான் என் 10 பேர் கொண்ட குழு சொன்ன ஐடியா என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாருமே நிறைய சீரியல் பார்த்திருப்போம். சினிமால லாஜிக் சீன் இல்லாம இருக்கிறத விட சீரியல்ல லாஜிக் சீன் இல்லாம பல விஷயங்கள் இருக்கும். சோ இன்னைக்கு அச்சூஸ் ரியாக்ஷன்ல பல சீரியல்கள் எடுத்து வச்சிருக்கோம். லாஜிக்கே இல்லாம சில சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் தான் எடுத்து ரியாக்ட் பண்ண போறோம். பாத்துடலாமா? லாஜிக்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குற மாதிரி ஏகப்பட்ட நோ லாஜிக் சீன் எடுத்து வச்சிருக்காங்க. ஆரம்பிக்கிறது இந்த சீரியல்ல இருந்தே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் பல ஐட்டங்கள் எடுத்து வச்சிருக்கேன். முதல் வீடியோ பாத்துடலாம். குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. என்ன நடக்குது? அம்மா பிடிச்சிட்டேன். அதாவது என்ன சீன் அப்படின்னா, ஹீரோ குடும்பத்தோட பட்டம் விட்டுட்டு இருக்காரு. ஹீரோன்னு இருந்தா வெள்ளின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க ஹீரோ விடுற பட்டத்தை அப்படியே அறுத்து விடுறாங்க. அந்த கேப்ல ஹீரோ மாடில இருந்து கீழே விழுறாராம். நம்ம பேசிக்கா வந்து சயின்ஸ்ல பிசிக்ஸ்னு ஒரு விஷயம் படிச்சிருப்போம். ஆனா இந்த சீரியல்ல பிசிக்ஸா அது என்னது அப்படின்னு கேக்குற மாதிரி ஹீரோயின் மாடியில இருந்து குதிச்சு, எப்படி ஹீரோ வந்து 10 நிமிஷம் ஆகுது, அதுக்கப்புறம் ஹீரோவை காப்பாத்தலான்னு குதிக்கிறாங்க ஹீரோயின். அவங்க ஹீரோ கை பிடிச்சி காப்பாத்துனாங்களாமா. ஏண்டா டேய், என்ன இதெல்லாம் லாஜிக்கு கொஞ்சம் மிஸ் ஆகலாம், அதுக்குன்னு இப்படியா? அடுத்த வீடியோவும் இதே மாதிரி ஒரு வீடியோ தான். நியூட்டன் ஒரு மனுஷன் ஆப்பிள் மரத்தோரம் உட்காந்து கிராவிட்டினா என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. இந்த சீரியல்ல நியூட்டன் பார்த்தாருன்னு வைங்களேன், நாட்டுக்கிட்ட இந்த ஆப்பிள் மரத்துல தொங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். முதல்ல வீடியோ பாத்துருவோம். இவன் எப்படி முட்டை அடிக்கிறது முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி வந்தான்? இல்ல, எனக்கு புரியல. இதுவும் அதே மொட்டை மாடி சீன் தான். ஹீரோயின் வந்து மேல இருந்து கீழே விழுறாங்களாமா. ஆனா நம்ம ஹீரோ மாடி படியிலேயே இறங்கி வந்து ஹீரோயின் அலேக்கா தூக்குறாரு. தம்பி கொஞ்சமாவது நியாயம் வேண்டாம்? எடுக்கிறதே எடுக்கிறீங்க, மாடியில இருந்து குதிச்சு கூட ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி வச்சிருந்தா கொஞ்சமாவது மனசாரி இருக்கும். அதை விட்டுட்டு இவரு அமர ஒரு படியா இறங்கி வருவாராம். அது வரைக்கும் நம்ம ஏர்லயே பறந்துட்டு இருக்குமா? என்னங்க இதெல்லாம்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தெரியுமா, அந்த சீரியல்ஸ் கூட கொஞ்சமாவது ஜீரணிச்சுக்கலாம். இப்போ ஒரு சீரியல் இத ஒரு மீம் டெம்ப்ளேட்டாவே ஆக்கி வச்சிருக்காங்க. அதாவது லைட்டா தள்ளுனா அவங்க எப்படி ஓவர் ஆக்டிங் பண்றாங்கன்றத பாருங்க. இது என்ன சீரியல் என்ன கருமம்லாம் தெரியல. ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கு, அவங்க மாமியார் மாதிரி யாரோ ஒரு வயசான அம்மா லைட்டா கண்ணத்துல ஒரு அடிதான் அடிக்கிறாங்க. அதுக்கு உருண்டு புரண்டு ஓரமா ஒரு காட்டன் தொங்கிட்டு இருக்கு. அத கழுத்துல இவங்களே நெரிச்சு அவங்க மாமியார் அடிச்சதுலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கன்வே பண்றாங்க போல. அதாவது புனிதமான காதல் இருந்தா எப்படியும் அவங்க சேருவாங்க, ஆண்டவனே அவங்களை சேர்த்து வைப்பான் அப்படின்னு ஒரு உருட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சீன் தான் இது. இத பாக்கும்போது என் கிட்னில இருந்து ரத்த கண்ணீரே வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அதாவது
ஹீரோயினுக்கு ஹீரோ மேல காதல் போல் இருக்கு. அந்த காதல் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. ஹீரோக்கு வேற பொண்ணோட கல்யாணமே ஆயிடுச்சு. அவர் அந்த தாலி அவங்க கழுத்துல போட வரும்போது அந்த ஆண்டவனா பார்த்து மேல இருந்த மணியை கீழே தட்டி விட்டு ஹீரோ கையில இப்படி வச்சிருக்காருல, அந்த தாலி அப்படியே ஏர்ல பறகுது. எப்படி இங்க போட்ட தாலி 2 கிலோமீட்டர் ஏர்ல பறந்து ஓரமா நடந்து போயிட்டு இருந்தே ஹீரோயின் கழுத்திலே விழுது. பாத்துக்கோங்களேன், அந்த ஆண்டவனை இவங்க காதல சேர்த்து வச்சிருக்காரு. இதுதாங்க புனிதமான காதலா இருந்தா கடவுள் கூட சேர்த்து வச்சிருவாருன்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம வில்லி வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் ரொம்ப கொடூரமா பழி வாங்குறாங்க. அந்த பழி வாங்குற காட்சிகளை பாத்துருவோம். दीवार के पीछे चुनवा दूं। जैसे डोरी यहाँ से जाएगी, उसका पैर स्लिप होगा और स्लिप होकर वो दीवार के पीछे चली जाएगी। அதாவது என்னன்னா, அது சின்னதா யாரோ செவரு ஓபன் மாதிரி இருக்கு, அது அடைக்கிறதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. அந்த சமயம் கொத்தனாரு சித்தாலாம் எங்கேயோ டீ குடிக்க போயிருக்காங்க போல. அந்த கேப்ல அக்கா அப்படியே எண்ணெயை ஊத்தி விடுறாங்க, ஸ்ப்ரே அடிச்சு விடுறாங்க, எப்படியும் அவங்க தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு பல முறைகள்ல மூளையை கசக்கி பிழிஞ்சு அட்டாக்கிங் செக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஹீரோயினும் ஹீரோவும் எப்படி தப்பிக்கிறாங்கன்றத பாப்போம். डोरी बेहोश होती बहन को ऐसा कुछ करने के लिए मजबूर नहीं होने दे सकता जो वो नहीं। டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? करना चाहते அதாவது ஹீரோ தெரியாம பார்த்து எண்ணெயில வழுக்கி அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் விழுந்துடுறாரு. ஹீரோ விழுறத பார்த்துதான் ஹீரோயின் ஓடி வருது. ஏமா அங்கதான் எண்ணெய் கொட்டி கிடக்குன்றது நல்லாவே தெரியுதுல, அதுலதானே உன் புருஷன் வழுக்கி உள்ள விழுந்தான், அப்புறம் நீயும் வழுக்கிட்டு போய் உள்ள விழுந்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. விழுந்த அதிர்ச்சியில 2 பேருமே மயக்கம் போடுறாங்களாம். 2 பேரும் படுத்திருக்கிறது கூட பார்க்காத அந்த கொத்தனாரு ஃபுல்லா வச்சு அடைக்கிறாராம். லாஜிக் மிஸ் ஆகலாம், அதுக்குன்னு இவ்வளவா? இப்போ நம்மளாம் யாராவது மேல இருந்து கீழே தள்ளி விட்டாலோ இல்ல லைட்டா தள்ளி விட்டாலோ கொஞ்சம் ஜெர்க்காய் நிப்போம், அதையும் மீறி ஃபோர்ஸா தள்ளனா கீழே தான் விழுவோம். ஆனா இங்க ஒரு அம்மா என்னென்ன பண்றான்னு பாருங்க. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. ஹீரோயினை புடிச்சு தள்ளுறாங்களாமா. அதுல ஒரு 4-5 பெல்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்க மேடையில இருக்கும் பாத்தீங்களா அந்த கட்டை தடுப்பு மாதிரி, அதுல கால் தடுக்கி ஹீரோயின் கீழே விழுறாங்க. ஹீரோயின் 4-5 பெல்ட் அடிக்கிற வரைக்கும் ஹீரோ ஓரமா நின்று மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படியே. சோ இதுல இருந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஹிந்தி சீரியல் எடுக்கக்கூடிய டைரக்டர் அனைவருக்கும் ஒரு மாத காலம் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கணும். பிசிக்ஸ்னா என்ன, கிராவிட்டினா என்ன, அதாவது மேல இருந்து கீழே விழுந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கிளாஸ் எல்லாம் எடுக்கணும் தான் நினைக்கிறேன். ஒரு சீரியல்ல கூட இது எதுவுமே ஃபாலோ பண்ணல. எப்படியும் ஹீரோயினை ஹீரோ காப்பாத்திட்டாருப்பா அப்படின்னு மனசுல சந்தோஷம் மட்டும் நாங்க பட மாட்டோம். அடுத்த வீடியோவும் ஹீரோயினை ஹீரோ காப்பாத்துவாரு. இப்ப சினிமாலலாம் ஹீரோயினை வந்து 4-5 வில்லன்கள் புடிச்சு வச்சிருப்பாங்க, அவங்கள ஆர்ல பறந்து அடிச்சு புடிச்சு காப்பாத்துவாரு. ஆனா இங்க ஒரு ஹீரோ ரொம்ப வித்தியாசமா காப்பாத்திருக்காரு. அந்த வீடியோ பாத்துருவோம். என்ன கண்டாங்க அது? ஏன் இதுக்குள்ள இருக்க? நாய் துரத்திட்டு வந்து 5 நாளா குழிக்குள்ள மாட்டிக்கிட்டேன். அதாவது ஹீரோயின் ஒரு புதைக்குழிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க போல் இருக்கு. ஏதோ ஹிந்தில அந்த அம்மா பேசுது, நமக்கு தமிழை தவிர வேற எதுவும் தெரியாதுங்க, அதனால என்ன பேசுறாங்கன்ற கண்டெஸ்ட் புரியல. மாட்டிக்கிட்டாங்க. எக்ஸாக்டா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, கடவுளே உனக்கு கண்ணு இருந்தா தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, இல்ல அப்படின்னா நான் அந்த புதைக்குழியில விழுந்து சாகுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஏதோ பேசி இருக்காங்க. இவங்களை ஹீரோ எப்படி காப்பாத்துறாருன்னு பாப்போம். ஏன்னா ஃபுல்லா மூழ்கிட்டாங்க, இன்னும் ஹீரோவே வரல. இதுக்கு முன்னாடி நடந்தது கூட நான் மன்னிச்சிருவேன்டா, இதனால மன்னிக்கவே முடியாது. அதாவது ஹீரோ டயர் ஓட்டிட்டு இருக்காரு போல, சின்ன பசங்க எல்லாம் ஓட்டுமே, இத்தனோண்டு குச்சியை வச்சு டயர் ஓட்டுறாரு. அந்த குச்சி பறந்து வந்து ஒரு பெரிய ஆலமரத்து மேல அடிக்குதான். ஆலமரத்துல தொங்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா விழுது, அந்த குச்சி அடிச்சதுல விழுதப்படியே ஹீரோயின் கைக்கு வருதா, அது புடிச்சு ஹீரோயின் தப்பிக்கிறாங்களா? ஏன்டா டேய், பாக்குறவங்களை பார்த்தா கேனைய மாதிரி தெரியுதா, இல்ல என் நெத்தியில தான் கேனன் எழுதி ஒட்டி இருக்கா? சோ மக்களே, இன்னைக்கு சூஸ் ரியாக்ஷன்ல நோ லாஜிக் சீரியல்ஸ்
பார்த்து ரியாக்ட் பண்ணோம். இது சில சீன்ஸ் எல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்திருக்கலாம். பட் எனக்கு புதுசுங்க. ஏன்னா நான் சொன்ன பாத்தீங்களா 10 பேர் கொண்ட கும்பல் அவங்க தேடி கண்டுபிடிச்சு அனுப்பின சீன் தான் இது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதோட பார்ட் 2 வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அச்சூஸ் ரியாக்ஷனை குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா மாத்திடுங்க. அது போக கீழே என்னோட இன்ஸ்டா ஐடி எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே. வேற ஒரு வீடியோல வேற சில ரியாக்ஷன்ஸோட உங்களை சீக்கிரமாவே வந்து மீட் பண்றேன். வரட்டாமாமே.